ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு ஒரு நண்பர் கேட்ட கேள்விக்கு தான் நம்ம இன்றைக்கி பதில் பார்க்க போகிறோம். சுய இன்பம் ஒருவர் எத்தனை நாளைக்கு செய்யலாம், எத்தனை தடவை செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்ட கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் ஏற்கனவே முன் சொன்ன சில வீடியோக்களோட இடைப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு தனியாக ஒரு வீடியோவுக்காக, ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவுக்காக அது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக சுய இன்பம் செய்வது சரியா தவறா அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு மனிதன் தனது பாலியல் இச்சையை தீர்த்து கொள்வதற்கு, அதாவது ஒரு அகிம்சை முறையில், ஒரு எளிமையான முறையில் தீர்த்து கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு இது இந்த சுய இன்ப பழக்கம். அதே நேரத்தில் மருத்துவ ரீதியாக இது சரியானதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தனது உணர்ச்சிகள் எல்லாமே ஒருவனுக்கு உள்ளே தோன்றி அதை செயல்படுத்தி திருப்பி ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இது பார்க்கும் பொழுது நாளடைவில் நம்ம மனதில் அந்த ஒரு பொய் பிம்பம் தான், சரிங்களா? பொய் பிம்பமாகவே தோன்றி அதை நீங்கள் செயல்படுத்தி நீங்கள் அந்த ஒரு திருப்தி அடைகிறீங்க. இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பசி எடுக்குது, சரியா? அப்போ நீங்கள் சாப்பாடு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, வெறும் சாப்பாடை வாயில் வச்சுக்கிற மாதிரி கையை வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நடிச்சிங்கன்னா பசி ஆறுமா? ஆறாது, சரிங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே ஏமாற்றி கொள்வது போல் நம்ம இது பண்ணுறோம். அது பசி. கூட 2 நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா மயக்கம் வந்துடும். ஆனால் இது உடல் உறவு சம்மந்தப்பட்ட காம இன்பங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு செயல்னால் நம்ம அதை பற்றி நம்ம தெரியாமல் இருக்கிறனால அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா? அதுதான் இன்றைக்கி அதை செய்கிற முடிய இது பார்க்கும் பொழுது ஒரு உளவியல் ரீதியாக ஒரு தவறான ஒரு இது. அப்போ எப்போ சார் இந்த மாதிரி பண்ணுவோங்க கேட்டிங்கன்னா, வாரம் 2 முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம சித்தர்களுடைய இதிலே சொல்லியிருக்காங்க. வாரம் 2 முறை உடல் உறவு செய்ய வேண்டும் தான் அதில் சொல்லியிருக்காங்க. சுய இன்பம் பண்ணணுங்கிறது இங்கே எந்த இதுலேயும் செல்லலை, சரிங்களா? அப்போ அது நம்ம அது உடல் உறவு கேட்டகரியில் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம திருப்பி ஒரு விளக்கம் கொடுப்பாங்களே சில மருத்துவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, அது மாதிரி அவர் அதைத்தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் இதை செய்யுங்க அப்படிங்கிற சொல்கிறது தவறான வழிகாட்டுதல், சரிங்களா? இதெல்லாம் நான் அடிப்படையில் சொல்லிட்டு வந்த பிறகு தான் உங்களுக்கு அடுத்து நான் சொல்லும் பொழுது முழுமையாக அது புரியும், சரிங்களா? அப்போ வாரம் 2 முறை உடல் உறவு கொள்ளுது. அப்படி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்க வைக்கும், தாதுக்களும் நன்றாக வளர்ச்சி அடைய வைக்கும். பொதுவாக 7 தாதுக்கள் உள்ளது: ரச, ரத்த, மாம்ச, மேதஸ், அஸ்தி, மச்ச, சுக்கிரம். 7வது தாது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முதலில் ரசமாக மாறும், அடுத்து ரத்தமாக மாறும். பாச்சக பித்தத்தோட தன்மையினால் என்னன்னு கேட்டிங்கன்னா கலர் கொடுத்து அது ரத்தமாக மாறும். ரத்தமாகி மாறின பிறகு உடம்புல உள்ள சர்க்குலேஷன் பண்ணப்பட்டு மாம்சத்தில் அப்சர்வ் பண்ணப்பட்டு மாம்சமாக மாறும். அடுத்து அதனுடைய இப்போ சேமித்து என்னன்னு கேட்டிங்கன்னா மேதஸ் கொழுப்பாக மாறும். அடுத்து அஸ்தியாக மாறும். அஸ்திக்கு அடுத்து மஜ்ஜையாக மாறும். மச்சைக்கு அடுத்து சுக்கிரமாக மாறும். 7 தாதுக்களுக்கு 6 தாதுக்களுக்கு பிறகு தான் கடைசியாக சுக்கிரங்கிற ஒரு தாது வரதுனால நல்ல உணவு முறைகளை சாப்பிட்டு கொண்டு அதுக்கப்புறம் 3ஆவது நாள் நம்ம இது பண்ணும் பொழுது உடல் உறவுல அந்த தாதுக்களும் நன்றாக வளர்ச்சி அடைந்திருக்கும். அதே நேரத்தில் விந்து அணுக்களும் எண்ணிக்கையும் நன்றாக இது பண்ண வைக்கும். இன்றைக்கி லேப் டெஸ்ட் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, விந்து அணுக்களுடைய டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு 3 நாளைக்காவது தாம்பத்தியம் சுய இன்பம் செய்யாமல் ஒரு டெஸ்ட் எடுக்க சார்னு சொல்கிறாங்க. இதைத்தான் அன்றைக்கி சித்தர்கள் சொன்னாங்க, வாரம் 2 முறைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ 3 நாள் கணக்கு, 7 நாளில் 3 நாள் கணக்கு, சரிங்களா? அப்போ அதைத்தான் நம்ம சராசரியாக நம்ம இது பண்ணும் பொழுது அந்த கணக்கில் தான் நம்ம அந்த உடல் உறவு நம்ம இது பண்ண வேண்டும். சரி, இப்போ சாப்டருக்கு வருவோம், சரிங்களா? இந்த சுய இன்பம் இது பண்ணும் பொழுது பொதுவாக இந்த இடத்துல லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணாமல் ஒரு தத்துவார்த்தமாக ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணணும். மனிதன் ஒரு சமுதாய விலங்கு. எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வாய்ப்புகளும் எல்லா நேரத்திலும் கிடைப்பது கிடையாது. ஒருவனுக்கு பார்த்திங்கன்னா மிக விரைவாகவே படிப்பை முடிச்சிருவான், வேலை முக்கியம் கிடச்சிரும், திருமணம் ஆகிரும். சிலவே பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட வயது வரைக்கும் போராடி கொண்டே இருப்பான், படிச்சிருப்பார், வேலை கிடைக்காது. சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை கிடச்சிருக்கும், திருமணம் ஆகியிருக்காது.
இப்படியான பல்வேறு கட்டங்களில் வந்து அப்போ ஒவ்வொரு மனிதனும் போராடிட்டே இருக்கிறனால வந்து மனிதன் வந்து ஒரு சமுதாய விலங்கு. அதுக்காக நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறனால பசி எடுக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்படி வரும்பொழுது வந்து பார்க்கும்போது ஒரு மனிதன் வந்து தன்னை ஆற்றுப்படுத்தி கொள்வதற்காக ஒரு தெரப்பி தான் இந்த ஒரு சுய இன்பம். ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு எதனா தவறான வழிகளில் போய் கொண்டு இது பண்ணும் பொழுது வேறு இன்ஃபெக்ஷன், தொற்று வியாதிகள், அதே நேரத்தில் சில சட்ட ரீதியான சிக்கல்கள் இவற்றை எல்லாம் சந்திப்பதற்கு பதிலாக தன்னைக்கு ஒரு திருப்தி, ஒரு ஆறுதல் படுத்தக்கூடியது, பிறருக்கு பிரச்சனை இல்லாத ஒரு இது பார்க்கும் பொழுது இந்த சுய இன்பம் செய்து கொண்டு பேசாமல் வீட்டிலேயே ஓய்வு எடுத்துக்கொண்டு தனது வேலையை, படிப்பு, தொழில்களில் கான்சன்ட்ரேட் செய்து கொள்வது. சரிங்களா? அப்படி இந்த மாதிரி வரும்பொழுது வந்து பார்க்கும்போது இது நம்ம அவர் சொன்ன மேற்கோள்களில் பார்க்கும் பொழுது வந்து சில குறிப்புகள், மத ரீதியான சில குறிப்புகள்லாம் இருக்குது. அதை நம்ம இங்கே சொல்ல விரும்புகளை பண்ணுவது வந்து தவறுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்க ஒழிய, தானாக வெளியேறினால் 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி 10 நாளைக்கு ஒரு தடவை நல்லது தான் சொல்லியிருக்க ஒழிய, நம்ம சில இதுவைகளுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராடினரி கேஸுகளுக்கு தான் நம்ம பார்க்கும் பொழுது வாரம் ஒரு முறை அந்த மாதிரியான கேட்டகரங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஒழிய, தொடர்ந்து ரஃப்யூஸ் ஆகும். சிலவங்க வந்து ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை அந்த மாதிரி பண்ணும் பொழுது வந்து அந்த ஆர்கன் வந்து இரத்த தந்துகிகள் வந்து பாதிக்கப்பட்டோம். ஏறத்தாழ பெனிஸில் உள்ள இரத்த தந்துகள் வந்து தான் அந்த எரெக்ஷனை வந்து இது பண்ணக்கூடியது. நீங்கள் கையில் உள்ள வலிமைங்கிறது வேறு, பெண்குறியில் உள்ள யோனி திசுக்கள்ங்கிறது வேறு. சரிங்களா? அப்போ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த பெனிஸ் வந்து டெஸ்ட்ரக்ஷன் ஆவதற்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து அதிகம். ரெண்டாவது, உளவியல் ரீதியாக நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்வதற்கும் இது இதனால் இந்த மாதிரி வரும்பொழுது வாரம் ஒரு முறையாவது அல்லது 10 நாளைக்கு ஒரு முறையாவது பண்ணுவது வந்து இது கூடுமான வரைக்கும் தன்னால் வெளியேறது, 15 நாளைக்கு ஒரு வெளியேறது, அதெல்லாம் வந்து அந்த டெஸ்டோஸ்டரான் வந்து பீக்கான லெவலில் போய் தான் அது வந்து இது செயல்படுறதுனால வந்து அதை உடம்பே வந்து எஜாக்குலேட் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே தூக்கத்தில் ரிலாக்ஸாக இதாகிக்கிறோம். அதனால தான் இது வந்து அந்த மாதிரியான இதுகளுக்கு இது பொழுது ஒரே நாளில் வந்து அதிகப்படியான இதுகளை வந்து செய்வது தவறு. சரிங்களா? ஆனால் ஆசை யாரை விட்டுச்சுங்கிற மாதிரி இப்போ ஒரு நடிகைனா அடுத்து ஒரு படத்தை பார்த்து இன்னொரு இது பண்ணுறது. அப்போ வந்து உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் இவைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டு போயிடும். உடல் உஷ்ணமடைந்து விடும். சரிங்களா? உடல் உஷ்ணமடைந்து விடும். பசி இந்த மாதிரியான இதுகளில் வரும்பொழுது அதில் நாற்றம் கொடுக்காது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாடுகளுக்கு வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் அந்த டெஸ்டோஸ்டரான் ஆரம்ப காலகட்டத்தில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடாது. அடுத்த மாடுகளை போய் சண்டை போட்டுட்ருக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா உடல் மெலிந்து கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் உருவாக்குறதுனால வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாகவும் கையாளக்கூடிய ஒரு இது. அப்போ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டரான் இதில் வந்து நம்ம கொஞ்சம் உடல் உறவு பண்ண முடியலைனாலும் இந்த சுய இன்பத்தின் மூலமாக கூட நம்ம அதை வந்து அந்த விந்தணுக்களை வெளியேற்றுறது மூலமாக வந்து அடுத்து வந்து கொஞ்சம் உற்பத்தியை வந்து இது பண்ணி கொள்ள வைக்கலாம். சரிங்களா? கூடுமான வரைக்கும் திருமணம் செய்து கொள்வது வந்து இயல்பாக உள்ளது, சால சிறந்தது, ப்ராக்டிக்கலாக அட்வைஸபுள்ளது. ஆனால் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் எப்பொழுதும் கிடைத்து விடாது. சரிங்களா? அதனால் அதுக்காக நம்ம வேறு வழி இல்லை. நம்ம ஒரு மனிதன் வந்து இன்பத்திற்காகவே பிறக்கிறது, இன்பத்தினால தான் பிறக்கிறான், இன்பத்துக்காகவே தான் இப்போ வாழ்கிறான். சரிங்களா? ஒரு மாடோ ஆடோ அப்படி கிடையாது. ஆமாம், அதனால தான் மனிதன் வந்து இருக்கிறனால வந்து அதிகப்படியான இதுகளை வந்து தயவு செய்து பண்ண வேண்டாம். அது பின்னாளில் ஆண்குறி பாதிப்புக்கும் நம்மளுடைய மனநிலை சம்பந்தப்பட்ட பாதிப்பிற்கும் வழிவகுத்து விடும். அப்படின்னால ஓரளவு ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோகா, தியானம், உடற்பயிற்சிகள் மூலமாக வந்து உங்களுடைய எண்ணங்களை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து தொழில்கள், படிப்பு, வேலை வாய்ப்புகள் இவற்றில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுமாறு இது பண்ணலாம். இந்த பழக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நீங்கள் குறைச்சி கொண்டு வரலாம். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பொதுவாக வந்து எதுனாலும் எந்த ஒரு பழக்கம்னாலும் தப்பு இல்லை. வரம்பு மீறி வரையறைக்கு மீறி செல்லும் பொழுது தான் அது தவறுதலாக இருக்கக்கூடியதுனால வந்து அது வந்து தவறு கிடையாது. அளவோடு இருக்கிறது வந்து சால சிறந்தது. நிகழ்ச்சியோட இறுதி பதிக்கு வந்துட்டோம். நான் உங்கள் டாக்டர் குமார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,
நான் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.